வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு சொந்தமான கிழமை, சங்கடகர சதுர்த்தி. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத பார்க்குறோம். உள்ளது உள்ளபடி சொல்லிடுறோம், எப்படி இருக்கோ அப்படி சொல்லிடுறோம், அவ்வளோதான். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சூரியனும் உங்களுக்கு உதவியாக இல்லை, சந்திரனும் உதவியாக இல்லை. கர்வமும் தேவையற்ற பேச்சு, குழப்பமும் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். கிருத்திகையில பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூரியன் இந்த ஆடி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லை. ஏன்? பதட்டத்தையும் தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குறார். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமையார், ஜாகிரதையார். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களை ஏமாத்த காத்திருக்காங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 1, தெற்கு, சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. பொறாம இருக்கு, குறைக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். விநாயகர் 4 மணி மாலைன்னு பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். விநாயகர் 4 மணி மாலை, பாரதியார், அதை படிச்சு பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நிம்மதி அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் பூசம், ஆயுள்யம், புனர்பூசம் 4. எப்போ வரைக்கும் எங்களை கேட்டால் 6 மணி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஏன்? 4:30 to 6 ராகு காலம். 3:30 மணிக்கு சந்திராஷ்டமம் முடியுது. அந்த 1 ஹவரில் என்ன பண்ண போறீங்க? எனவே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கு. ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். கவனம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. பொறுமை, நிதானம். சிம்ம ராசிக்கார நேயர்களை, பூரம், மகம், உத்தரம் 1, 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அலட்டல், கர்வம் வேணாம். அனுகூலமான எண், திசை, நேரம் கிடையாது. சார், எப்ப இருந்து சந்திராஷ்டமம்? எங்களை கேட்டா பகல் 1 மணிலேருந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா 2 பஞ்சாங்கம் இருக்கு, வாக்கியம், திருக்கணிதம். ஒன்னொன்னுலயும் நட்சத்திரத்தினுடைய முடிவு நேரம், ஆரம்பிக்கிற நேரம் ஒரு 2 மணி நேரம் கிட்ட மாறுபடுது. அதனால அதெல்லாம் பம்பு வேணாம். பகல் 1 மணிலேருந்து முக்கிய முடிவு கூடாது, அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகள் மட்டும். பகல் 1 மணி வரைக்கும் சூப்பரா, பரவாயில்ல, நாட் பேட், அவ்வளவுதான். அனுகூலமான எண் பகல் 1 மணி வரை 2, தெற்கு, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உத்தரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். உத்தரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். 3 நட்சத்திரத்துக்கும் பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், சந்தோஷம், கலக்கரைங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. பொறாம இருக்கு, குறைக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். விநாயகர் 4 மணி மாலைன்னு பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். விநாயகர் 4 மணி மாலை, பாரதியார், அதை படிச்சு பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நிம்மதி அதிகமாகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சூரியன் உங்களுக்கு உதவியா இருந்தா கூட, ஆடி மாசம் முழுக்க சூரியன் உங்களுக்கு உதவியா இருந்தா கூட, இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லை, சூரியனும் உதவியா இல்லை. அதனால வழிபாடு முக்கியம். வீண் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை. ஏமாந்து போக வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுக்கல் வாங்கலாம் இன்னைக்கு வேண்டாம். முக்கிய பொருட்களை வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, சிவப்பு, பச்சை, தெற்கு. நேயர்களை, ஓம் உஷா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம், கோயில்ல இருந்து கேட்டு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சூரியனும் உதவியா இல்லை, சந்திரனும் உதவியா இல்லை. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். வழக்கமான மனக்குழப்பம் அதிகமா இருக்கு, பதட்டம் அதிகமா இருக்கு, ஜாகிரதையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். அனுகூலமான எண் 2, வடக்கு, சிவப்பு. நேயர்களை, ஓம் உஷா தேவியே போற்றி,
அனுசுயா தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் கோயில்ல இருந்து கேட்டு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்? உத்திராடத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, வாழ்க்கை வளமாகும், ஜெயிக்கிறீர்கள். நல்லது. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, பொறாம இருக்கு, குறைக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். விநாயகர் நான்மணி மாலைன்னு பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். விநாயகர் நான்மணி மாலை பாரதியார், அதை படிச்சு பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நிம்மதி அதிகமாகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, வெற்றி இருக்கு, உயர்வு இருக்கு, நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, விடாமுயற்சி ஜெயிக்கிறது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. உத்திராடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, பொறாம இருக்கு, குறைக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். விநாயகர் நான்மணி மாலைன்னு பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். விநாயகர் நான்மணி மாலை பாரதியார், அதை படிச்சு பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நிம்மதி அதிகமாகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். கடகத்தில் இருக்கிற சூரியன் எதிரி தொல்லையை, வாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். சூரியனும் உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். நல்ல நாள், பிரமாதம், வெற்றி. அனுகூலமான எண் 2, 3, மேற்கு, கிழக்கு, சிவப்பு, பச்சை. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, பொறாம இருக்கு, குறைக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். விநாயகர் நான்மணி மாலைன்னு பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். விநாயகர் நான்மணி மாலை பாரதியார், அதை படிச்சு பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், நிம்மதி அதிகமாகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்ப அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமையா இருக்கும். அனுகூலமான எண் 7, கிழக்கு, சிவப்பு. நிதானம், பொறுமை எல்லா விஷயத்திலும். மேஷ, ரிஷபம், கடக, சிம்மம். மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம். நேயர்களை ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுக்ரீவன் சூரியனோட அம்சம், மனு சூரியனோட பையன், காசியபர் சூரியனோட அப்பா, கதிர் சூரியன். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க, உறுதி. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க, நல்லது. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. நேயர்களை ஓம் உஷா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் கோயில்ல இருந்து கேட்டு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. நேயர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் ராகவல் அல்லது விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி படித்து பார்ப்பது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது, உயர்வு உண்டு. இதை படிக்கிறதுனால ரொம்ப எளிமையாக புரியும். உங்களுக்கு தெரியும் பாரதியார் கவிதைகள் எளிமையாக புரியும், படித்து பாருங்க. அதே மாதிரி விநாயகர் ராகவல், விநாயகர் ராகவல் புரியுதோ இல்லையோ, பாரதியாருடைய விநாயகர் நான்மணி மாலை புரியும். ஏன்னா நல்லது. நன்றி, வணக்கம். விநாயகர் வழிபாட்டிற்கான நாள் சங்கடகர சதுர்த்தி. யார் யாரை நினைக்கணும்? ஓம் காசி துண்டி விநாயகரே போற்றி, கோவை ஈச்சனாரி விநாயகரே போற்றி, கோவை புலியகுளம் விநாயகரே போற்றி, சேலம் ராஜகணபதியே போற்றி, திருப்புரம்பியம் விநாயகரே போற்றி, திருவலஞ்சுழி விநாயகரே போற்றி, திருச்சி உச்சி பிள்ளையாரே போற்றி, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரே போற்றி, பாண்டிச்சேரி மணக்குள விநாயகரே போற்றி. இந்த விநாயக பெருமான நினைக்கணும். அப்புறம் விநாயகருடைய பெரும் பக்தை ஔவையார், ஔவையாரே போற்றி. விநாயகர் அகவல் அவர்தான் அருளியது, ஔவையாரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருந்து விநாயகருக்கு தீபம் போட்டு வழிபடுவது நல்லது. ஔவையார் அருளிய விநாயகர் அகவல், மகாகவி பாரதியார் அருளி இருக்கிற விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் கவிதைகள்ல ஒரு பகுதி. இதை ரெண்டையும் படிச்சு பார்க்கறது
நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.